இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டரை நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் மாமண்டூர் எக்கோ ஃபாரஸ்ட் தான். இந்த ரிவருக்கு போகணுன்னா சென்னையிலேருந்து 3.5 hours ட்ராவல் பண்ணணும். நீங்கள் கூகுள் மேப்பில் மாமண்டூர் எக்கோ ஃபாரஸ்ட் போட்டாலே வரும். இங்கே கார் பார்க்கிங்க்கு 30 rupees-உம் 2-wheeler பார்க்கிங்க்கு 20 rupees-உம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடல்ட்டுக்கு பர் ஹெட் 20 rupees வாங்குறாங்க. இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு February 1st week வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. சென்னையிலேருந்து 1 day ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம ஜாலியான ஸ்பாட் தான் இந்த மாமண்டூர் எக்கோ ஃபாரஸ்ட். இங்கே கவர்மெண்ட் ஸ்டேஸ் கூட இருக்குது. நாம் அங்கே ஸ்டே பண்ணி கூட அந்த ரிவரில் குளிக்கலாம். நம்ம கார் பார்க்கிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 kilometer நடக்கிற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே நடக்கிறாங்க. நீங்கள் வீக்கெண்டை தவிர்த்து வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சண்டேயில் போனதுனால பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. இந்த ரிவருக்கு போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு மூங்கில் மர காடுகள் தான் இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவில் தான் நம்ம நடக்க முடியும். நமக்கு லக் இருந்துச்சுன்னா இங்கே மான்கள் கூட தண்ணி குடிக்க பார்க்கலாம். நாம் இந்த காட்டுக்குள்ளேயே பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நீரோடைய பார்க்க முடியும். இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக செம்ம சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோ செல்ஃபிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரிவரை கிராஸ் பண்ணி நாம் செகண்ட் ரிவருக்கு போகணும். நாம் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் லெஃப்ட் சைடில் ஒரு ரோட் போகும். ஸோ அந்த ரோட்டில் கட் பண்ணி போகணும். யாரும் இல்லாதப்ப வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ பார்த்து போங்க. போகிற வழியில் சின்னதாக மூங்கில் பாலம் ஒன்று இருக்கும். அதை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் குழந்தைங்களும் பெரியவங்களும் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. அங்கே இருந்து கொஞ்ச நேரம் ட்ரக் பண்ணி போனா போதும். செம சூப்பரான ஸ்பாட் வந்துடும். இதுதான் அந்த ரிவர். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. பட் செம க்ரௌடாக இருந்துச்சு. இந்த ஆற்றுல ஆழம் ரொம்ப கம்மியாகவே இருந்ததால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வழுக்கு பாறைகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க. நீங்கள் வரும்போது வாட்டர் பாட்டில் ஃபுட் கூட இங்கே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே எதுவுமே கிடைக்காது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட 1 day ட்ரிப் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பெஸ்ட் பிக்னிக் ஸ்பாட் இது.